Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா LCM HCFோட வேர்டு ப்ராப்ளம் கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணிடுறேன். ஒரு புக் செல்லர் இருக்கார். அவர் 3 டைப் புக் வச்சுருக்காரு. அந்த புக்கை ஒரு பாக்ஸில் அவர் அடுக்கி வைக்கணும். அதுக்கு எத்தனை பாக்ஸ் அதிகபட்சமாக தேவைப்படும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அவங்க நிறைய கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி. நம்ம நல்லா ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்றது மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். 3 டைப் புக்கு இருக்குது, அதை பாக்ஸில் அடுக்கணும். அதுக்கு எத்தனை பாக்ஸ் அதிகபட்சமாக தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். HCFனா என்ன கண்டுபிடிக்கணும், காமன் டேர்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும். LCMனா காமன் டேர்மோட எக்ஸ்ட்ரா உள்ள டேர்ம்ஸையும் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது அடிக்கடி ப்ராப்ளம்ஸில் கேட்பாங்க. அதிகபட்சமாக, ஓகேவா, நல்லா பாருங்கள், அதிகபட்சமாக அப்படின்னு உங்கள் கொஸ்டினில் இருந்தாலே நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இந்த அதிகபட்சமாகன்னு உங்கள் கொஸ்டினில் இருந்தாலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது HCF தான். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் வரும், நான் சொல்கிறேன். ஒரே இடத்தில், ஒரே எண்ணிக்கையில், ஒரே மணித்துளியில், அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகபட்சமாகன்னு கேட்டாலே HCF கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன, 175, 245, 385, இது 3க்கும் HCF கண்டுபிடிச்சி அந்த HCF வரதில் காமன் நம்பர், அதுதான் என்னது, தேவையான பெட்டிகளின் எண்ணிக்கை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு 175 நம்ம 5 டேபிள்லேயே இதை போட்டுடலாம். ஓகேவா? இப்போ 5 டேபிளில் போட்டால் 3 5s are 15, ரிமைனிங் 2, அகெயின் 5 5s are 25. ஓகேவா? ஸோ அகெயின் நீங்கள் என்ன வரும், 5 டேபிள் போட்டோம்னா 7 5s are 35. அடுத்து என்ன நம்பர் இருக்குது, 245. ஸோ 245 எல்லாமே 5 டேபிளே போடுற மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக தான். ஸோ 5 டேபிள் போட்டால் என்ன வரும், 4 5s are 20, ரிமைனிங் 4, 9 5s are 45. ஓகேவா? இப்போ இதை 5 டேபிளில் போட முடியாது, நம்ம 7 டேபிளில் போட்டுடலாம். 7 7s are 49. அவ்வளோதான். அடுத்து 385 எடுத்துக்கலாம். ஸோ 385 எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 5 டேபிளில் போட்டால் 7 5s are 35, ரிமைனிங் இங்கே 3 வரும், 7 5s are 35. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு 77 இருக்குது. அப்போ நீங்கள் ஈஸியாக 7 டேபிளில் போட்டுடலாம். ஸோ 11 7s are 77. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், காமனாக HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? ஸோ நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 175ஓட இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் 5 × 7. ஸோ அடுத்து 245. ஸோ 245ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம், 5 × 7 × 7. அடுத்து 385. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம், 5 × 7 × 11. ஓகேவா? இப்போ இதுக்கு காமனானது என்னன்னு மட்டும் நம்ம டைரெக்டாக பார்த்து எழுதிடலாமா? ஸோ காமனானது ஒரு 5 இருக்குது, ஒரு 7 இருக்குது. ஸோ வேறு எதுவும் காமனாக இல்லை. ஸோ காமன் டேர்ம் என்ன இருக்குது, 5 × 7 மட்டும்தான். இப்போ 5 7s are 35. ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த தேவையான பெட்டிகளின் எண்ணிக்கை, ஓகேவா, தேவையான பெட்டிகளின் எண்ணிக்கைன்றது என்னது, 35. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு சின்ன விஷயம், அதிகபட்சமாகன்னு கேட்டால் நீங்கள் HCFனு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா LCM HCFல வர வேர்டு ப்ராப்ளம் ஃபுல்லாக இந்த 2 வேர்டு வச்சு தான் வரும். அதிகபட்சமாக ஒரே எண்ணிக்கையில் அப்படின்னு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.